அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 7/10/2024 முதல் 13/10/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 5ஆம் இடத்தில் 5 கூடிய சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். புதன் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவு என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் இருக்காருன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த வாரம் முழுதும் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவு கிடையாது. சாதிக்க முடியும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான ஒரு வாரம். ஆனால் செவ்வாய் ராசியில் இருக்கிறதால வழக்கத்தை விட அதிகமாக ஸ்பீடாக வேலை பார்ப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இருக்கட்டும், அது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி அதே செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பது, குருவும் 4ஆம் இடத்தை பார்ப்பது என்பது, 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். இந்த மாத்ருஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு சிலர் வீடு மனை இதுபோல் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றி பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் முயற்சி திருவினையாக்கும், சக்ஸஸ் ஆகும், சாதிப்பீர்கள். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஏற்கனவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொன்னோம். இந்த வாரம் சுகவாசியாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்திலும் நிறைவு ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அற்புதமான ஒரு வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிலை. இந்த பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் நேரம் பொன்னான நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். இருந்தாலும் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அதிக எஃபோர்ட் போட வேண்டி இருக்கும். மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். சாதிக்கக்கூடிய நேரம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. மாறாக இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய உள்நாடு வெளிநாடு யாராக இருந்தாலும் அந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம், தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி இந்த
8ஆம் இடம் என்பது இந்த சிபிசிஐடி போன்ற அது மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்கள். அவங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. சிவகலாட்சம் நிறைந்து இருக்கிறது. தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாம்பே இருக்கிறது. ராகு இருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு ஒரு ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அப்போ தொழில் நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணியிருந்தீங்கன்னா வர்ற கஸ்டமரோ ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ இல்லை அப்படியே இருக்குது, நான் வேணால் காசு தரேங்க, தொழில் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுபோல் நிறைய பேர் உங்களுக்கு நீங்கள் கேட்குற இடத்துலாம் காசு கிடச்சி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இதுதான் நேரம். நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்கள் ராகு பகவான் தொழிலை விரிவாக்கம் பண்ணி விட்டுருவார், நல்ல பிஸி ஆக்கி விட்டுருவார், நல்ல சம்பாத்தியத்தை பண்ண விடுவார். இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான காலம். கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், இந்த லேப்டாப் போன்ற கருவிகள் உற்பத்தியாளர்கள், சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், அதை பயன்படுத்துபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான நேரம், வாரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வெளிநாடு போகிறீங்க இல்லை வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு நிலை, இன்னும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சாதிக்கக்கூடிய நேரம்தான். ஏன் என்று சொன்னால் நல்ல சம்பாத்தியம் வரப்போகிறது. 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்பட போகிறது. அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது என்று சொல்லலாம். 7க்குடையவன் 12ல். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். பாருங்கள், 5ல் சுக்கிரன் ஆட்சி வீடும். ஸோ வாழ்க்கை துணையால் லாபமும் உண்டு, செலவும் உண்டு. அவங்க செலவு பண்ணால் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. மற்றபடி இந்த 10க்குடையவன் 12ல் இருக்கார். அப்போது இந்த ராகு என்ன பண்ணுவார், வர்ற வருமானத்தை அப்படியே கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தொழிலையே வேலை பார்க்குற அந்த உத்தியோகம், அந்த தொழிலையே இன்வெஸ்ட் பண்ணலாம். 10க்குடையவன் 12ல் இருக்கார். இப்போ வரக்கூடிய வருமானம் அதை அனைத்தும் அந்த தொழிலுக்காகவே நீங்கள் மேற்கொண்டு போட்டு இன்னும் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த மிதுன ராசி 11, 12, 13 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிங்க. சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். இரவு பிரயாணம் செல்ல வேண்டாம். மற்றபடி அற்புதமான ஒரு நேரம். இந்த 10ஆம் இடத்தை சூரியனும் பார்க்கிறார். அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு மூலியமாக அனுகூலம் பெறக்கூடிய விரும்பினால் அந்த அனுகூலமும் கிடைக்கணும். இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. தந்தை உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல எதிர்ப்புகள், கிளர்ச்சிகள் இருந்தாலும், இடர்பாடுகள் இருந்தாலும், அதை தாண்டி நீங்கள் குரு பார்வை இருப்பதால் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது, அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.